ஓர் அழகான அடர்ந்த காடு. அங்கே கீ கீ என்ற குட்டி முயல் மிகவும் துருதுருப்பாக துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது. கீகீக்கு அன்று ஒரு பெரிய சாகசம் செய்ய வேண்டுமென்ற ஆசை வந்தது. உடனே அது தன் உயிர் நண்பர்களான கிட்டி என்ற பூனைக்குட்டியையும் சிக்கி என்ற மஞ்சள் நிற கோழிக் குஞ்சையும் தேடிச் சென்றது. நண்பர்கள் மூவரும் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் சந்தித்தார்கள். அப்போது கிட்டி தன்னிடம் இருந்த ஒரு பழைய ரகசிய வரைபடத்தை காட்டியது. அதில் காட்டின் ஆழமான பகுதியில் ஒரு புதையல் இருப்பதாக குறிக்கப்பட்டிருந்தது. உற்சாகமடைந்த நண்பர்கள் மூவரும் உடனே தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் வழியில் அழகான ஓடைகளையும் வண்ணமயமான பூச்செடிகளையும் கடந்து சென்றார்கள். நீண்ட தூர பயணத்திற்குப் பிறகு வரைபடம் காட்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே ஒரு மர்மமான குகை இருந்தது. கீகீ தன் கையிலிருந்த கைவிளக்கை உயர்த்தி பிடித்து முன்னே செல்ல கிட்டியும் சிக்கியும் பயத்துடன் பின்தொடர்ந்தார்கள். குகையின் உட்புறம் மின்னும் கற்களால் ஜொலித்தது. குகையின் நடுவே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. நண்பர்கள் மூவரும் ஆவலோடு அந்த பெட்டியை திறந்தார்கள். உள்ளே தங்கம் அல்லது வைரங்கள் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கே நிறைய சுவையான கேரட்டுகளும் பலவிதமான பழங்களும் நட்பே சிறந்த புதையல் என்ற ஒரு அழகான வாசகமும் இருந்தது. நண்பர்கள் மூவரும் அந்த பழங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து உண்டு ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே மிகப்பெரிய புதையல் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள்.